இயேசுவிடம் போவோம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மறுபடியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவிடம் போய்கொண்டிருக்கிற மனிதர்களுக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இயேசுவின் சீஷர்களும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள், இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவோடு சாப்பிட்டார்கள், இயேசுவோடு உறங்கினார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் 3 ஆண்டுகள் இயேசுவோடே இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் வந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்றார். இயேசுவின் சீஷர்களுக்குள்ளாக யார் பெரியவர்கள்? இயேசுவின் சீஷர்களுக்குள்ளாக யார் பெரியவன் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஒரு சின்ன குழப்பம் வருகிறது. ஆண்டவர் இயேசு அதை பார்த்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். உங்களுக்குள் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனே பெரியவன். இயேசுவை பின்தொடர்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மேன்மையான சத்தியம் என்னவென்றால், நீங்களும் நானும் எல்லாருக்குள்ளேயும் சிறியவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்களும் நானும் தாழ்மையுள்ளவர்களாக, தாழ்மையின் சிந்தையுடையவர்களாக, எல்லா மனிதர்களுக்குள்ளும் நாம் வேலைக்காரர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாத்திரமல்ல, சீஷனாக, எல்லாருக்கும் சேவை செய்கிறவனாக நாம் வாழ வேண்டும். இயேசுவை பின்தொடர்வது கொஞ்சம் கடினமான காரியம். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது அநேகருக்கு விருப்பமில்லை. அநேகர் விரும்புகிற காரியமாக இது இல்லை. ஏனென்றால் எல்லாருமே பெரியவர்களாக தங்களை காண்பிக்க விரும்புகிறார்கள். நான் சில காரியங்களை கற்றுக்கொண்ட பொழுது எனக்கு சில காரியங்கள் தெரிந்துவிட்டது என்று அறிந்தால் நான் எல்லாரை விட பெரியவன் என்று காட்ட விரும்புகிறேன். இப்படித்தான் இன்றைக்கு உலகமும் இருக்கிறது. இயேசுவை பின்தொடர்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பின்தொடர்கிறவர்கள் அப்படியாக அழைக்கப்படவில்லை. உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் பெரியவனாக இருக்க விரும்புகிறானோ அவன் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனபடினாலே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மை நாமே தாழ்த்துவோம். நிச்சயமாகவே மனிதர்களுக்கு சேவை செய்யும்படி, மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படி நாம் வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் இயேசு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி ஊழியக்காரனாக அழைக்கப்பட்ட நாம் மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை உண்மையாய் கட்டும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதற்கேற்ற பலனை தருவார். மனிதர்களுக்கு மத்தியிலே இயேசுவை போல நம்மை தாழ்மையாக இருக்க சொல்கிறார். இயேசு இந்த உலகத்தில் தாழ்மையாக வாழ்ந்தார். சர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்லுவார்கள். அப்படியாக இயேசு ஒரு தலைவனாக இருந்த போதிலும் அவர் எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருந்து நமக்கு முன்மாதிரி வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆனபடினாலே இயேசுவை பின்தொடருங்கள். இயேசு விரும்புகிற வழியிலே வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை உயர்த்துவார். இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். அவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமேன், ஆமேன்.